கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஓய்வு நாள், இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள். பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தேவன் நமக்கென்று கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 8ஆம் அதிகாரம் 22வது வார்த்தை முதல். ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. 12 சீஷர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் படகுல பயணம் செய்கிறாங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி போய்கிட்டிருக்கிற நேரத்தில் கடலில் ஒரே புயல் எழும்புகிறது. என் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்க போகிறோன்னு நல்லா உற்று கவனித்தீங்கன்னா புரியும். 12 சீஷர்களும் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு அதிசயத்தையும் பார்த்து கொண்டே இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க. ஆனால் அவங்க பாருங்கள், இந்த அலைகளை பார்த்து இந்த சுழல் காற்றை பார்த்து பயப்படுகிறாங்க. பயந்து எப்படி கத்துறாங்கன்னு பாருங்க. அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இந்த இடத்துல அவங்க கத்துறாங்க, ஆண்டவர் நல்லா நித்திரையா இருக்க. படகே முழுகிற அளவுக்கு தண்ணி எழும்பி வருது, ஆனால் படகு முழுகலை. அவங்க அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. அந்த படகை விட அலைகள் அவ்வளோ உயரமாக எழும்புகிறது. ஏன்னா சுழல் காற்று அடிக்கிறதுனால. ஆனால் இவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல படகுல அழகாய் நித்திரை செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படித்தான் புலம்புவோம். ஆண்டவரே ஆண்டவரே, இன்னும் இந்த வேலை நடக்கலையே, இந்த காரியம் முடியலையே, இது எப்படி தள்ளி போய்கொண்டே இருக்கிறதே அப்படி சொல்லி நம்ம கத்துவோம், கதறுவோம். சில நேரத்தில் முறுமுறுப்போம், கோவப்படுவோம். நம்ம யார்கிட்ட போய் முறுமுறுப்போம்? எல்லாமே அவர்கிட்ட தானே காட்டுவோம், எல்லாம் கத்துவோம். என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க, பொறுமையாக இருக்கிறீங்களே, பொறுமையாக இருக்கிறீங்க, என் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க, என்ன ரொம்ப நீங்கள் சோதிக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம், எமோஷனாகி நல்லா அவர்கிட்ட கத்த ஆரம்பிப்போம். அதுபோல தான் சீஷர்கள் ஆண்டவர் அப்படித்தான் எழுப்பி கத்துறாங்க. அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். பார்த்தீங்களா பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் முதலாவது எழுந்து அந்த கடலையும் அந்த காற்றையும் அமர்த்தினார். சொன்ன உடனே அதுங்க அடங்கிடுச்சு. கடலும் காற்றும் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கிடுச்சு. ஆண்டவர் உடனே சீஷர்கள் பக்கமாக திரும்பி கேட்குறார், உங்கள் விசுவாசம் எங்கப்பா, உங்கள் விசுவாசம் எங்கே? இன்றைக்கி ஆண்டு நம்மளை பார்த்து அப்படித்தான் கேட்குறேன். பிரியமான தேவச்சனமே, ஆண்டுடைய பார்வை உங்கள் மேலே விழுது. இப்போ ஆண்டு உங்களை பார்த்து கேட்குறேன், எங்கே உங்கள் விசுவாசம், எங்கே போச்சு உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்ன சொல்ல முடியும்? இவ்வளோ நேரம் நம்ம கத்துற மேலே எப்படி கூப்பாடு போட்டோம், இன்னும் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. எமோஷனாக எவ்வளோ கத்துறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார், எங்கே உங்கள் விசுவாசம்னு கேட்குறாரு. நீ கட்டளையிடுன்னு நான் சொன்னேன் இல்லை, நீ கட்டளையிடாமல் அமைதியாக இருந்தால், சரியாக நடந்து நீ சரியாக செஞ்சின்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்தை வாய்க்க செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். உன் விசுவாசம் எங்கேன்னு கேட்குறார். என்ன சொல்ல முடியும் பிரியமான தெய்வச்சனமே? யோசித்து பாருங்கள். சீஷர்களை பார்த்து அப்படித்தான் கேட்கிறார். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து கேட்டார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் ஆண்டுடைய வசனம் இருக்கிறபடினா நம்ம புலம்பி கொண்டு இருக்கும்போது, கத்தி கொண்டு இருக்கும்போது, கதறி கொண்டு இருக்கும்போது விசுவாசி, நீ விசுவாசி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராய் துணிக்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இது அவங்க ஆண்டரை இவர்களை பார்த்ததும் இவர் ஆண்டரை பார்த்ததும் முடிஞ்சது. அடுத்து ஒருவர் பேசிக்கொள்கிறாங்க, என்னப்பா இது, காற்றும் கடலும் இவருக்கு அடங்கி போயிடுச்சு, இவர் ஒரு வார்த்தை சொன்னதும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள என்ன பண்ணுறது. இன்னும் அவர் அப்போ தான் ஆண்டவர் இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்தார்கள் என்று சொல்லி நம்ம இன்னொரு வசனத்தில் வாசிக்க முடியும். பிரியமான தேவச்சனமே, நாம் நினைக்கிறோம் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏதோ லேசானவர், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, நிறைய பக்கமாக வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, அவராலலாம் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் பிரியமான தேவச்சனமே நமக்கு அவிவிசுவாசமாக தடையாக இருக்குதே.
அந்த வார்த்தைகள் தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு தடையா இருக்குது. அந்த மாதிரி நம்ம அறிக்கை பண்ணாம ஆண்டவர் செய்வார். அவரால் பண்ண முடியும், அவர் கொடுப்பார்ன்ற அந்த விசுவாச வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணாலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அவர்கிட்ட எமோஷன் ஆகிறோம், கத்துறோம், ஆனால் அடுத்த நிமிஷமே நம்ம அவருடைய சமூகத்தில் விழுந்துடணும். மன்னிப்பு கேட்டு அவருடைய பாதத்தில் நம்ம விழுந்துட்டோம்னா அப்பா நம்ம ஏற்றுக்கொள்வார், அரவணைத்துக் கொள்வார். நம்மளும் மனுஷங்கன்னு சொல்லி அப்பா இவங்கெல்லாம் நம்ம அவருடைய கரத்தில் இருக்கிற நம்ம களிமண் என்று பிடித்துக்கொள், நம்ம கரத்தில் தானே பிடிச்சி இதை உருவாக்கணும் அப்படின்னு அப்பா யோசிப்பார். என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் யோசித்து ஒரு காரியத்தை நம்ம அப்பா கிட்ட கேட்கணும். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான காதனை நாட்டில் சேர்ந்தார்கள். அவர்கள் அவங்க எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு சேர்ந்தாங்க. பெருசா காற்று அடிக்குது, அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோம். இது எப்படி ஆகுமோ, இது எப்படி முடியுமோன்னு நம்ம பயப்படுறோம். காற்று அடிக்கும் பொழுது அலைகள் அப்படியே எழும்பும். நம்மளை விட நம்ம பிரச்சனை நமக்கு பெருசா தெரியும். அப்பா இது எப்படி முடியுமோன்னு பெருசா தெரியும். ஆனா அதை முடித்து கொடுக்க அந்த அலைகளை காட்டிலும் அந்த காற்றை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார்னு விசுவாசம் நமக்குள்ள இருந்தா போதும். என் பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வினா, உங்கள் விசுவாசம் எங்கே? நீங்க விசுவாசிச்சிங்களா முதலாவது அப்படின்னு சொல்லி சீஷரை பார்த்து கேட்குறா. இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்குறா. நம்ம ஒரு அற்புதம் தேவை, ஒரு அதிசயம் தேவை, நம்ம வாழ்க்கையில் இந்த நன்மையான காரியம் நடக்கணும் நம்ம கேட்குறோம் அப்பா கிட்ட. நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு கேட்குறா. நம்ம 2வது காரியத்தை பார்க்க போகிறோம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். எல்லா வேலையும் அவங்கெல்லாம் முடிச்சுட்டு அழகாக வராங்க. ஏன்னா சீஷர் பரிசேயர் சதுசேயர் ஆண்டவரை நிற்க வச்சு நிறையா கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிச்சிங்கன்னா புரியும். அப்போ எல்லாமே முடிச்சுட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு சீஷரோட வராது. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த புளித்த மாவை குறித்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடினால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நம்ம இவ்வளோ பேர் சாப்பிட்டு மீதியானதை எடுத்துகிட்டு வர சொன்னாரே, நம்ம அதை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி சீஷர்கள் தனக்குள்ளே யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். உடனே ஆண்டவர் அழகாய் பேசுகிறார். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? நீங்கள் உங்களுக்குள்ளே ஏன்பா இப்படி யோசிக்கிறீங்க? நீங்கள் அப்பங்கள் கொண்டு வராததை குறித்து நான் அப்படி சொல்லலை. இந்த புளித்த மாவு, இந்த பரிசேயர் சதுசேயரை குறித்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இவங்களை குறித்து நான் எச்சரிக்கையா இருன்னு நான் உங்களுக்கு சொல்றேனே. ஆனா நீங்க ஒரு அற்ப விசுவாசியா இருக்கிறீங்களே, ஒண்ணு கூட நான் சொன்னா புரிஞ்சு கொள்ளவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கடிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் இருக்கிறது, நிறைய பழுகி பெருகி போயிருக்கிறது, அநேக உபதேசங்கள். ஆனா இதுல சரியான உபதேசம் எதுன்னு அநேக பேரால கண்டுபிடிக்கவே முடியல. அதனால தான் இன்னைக்கு ஜனங்க அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆலோசனைக்கார் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனைக்கார் அநேக பேர் நமக்கு வேணும். பிரியமான தேவச்சனமே, உங்க தனிப்பட்ட ஜபத்தில் கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆலோசனை, நல்ல ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை கொடுக்கிற தேவ பிள்ளைகள் நமக்கு எழும்பணும்னு ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு எப்படியெல்லாம் எதேதோ பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எதையோ பேசிக்கொண்டு இன்னைக்கு கலக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இராமல் அந்த சத்தத்துக்கெல்லாம், இந்த புளித்த மாவுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாது? செவி சாய்க்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும். அப்பான்றவங்க கேட்குறாரு, நீங்கள் என்னப்பா எப்படி? நான் வெறும் நீங்கள் எங்கிட்ட என்ன கொண்டு வந்து கொடுத்தீங்க? 5 அப்பம் 2 மீன் தான் கொண்டு வந்து கொடுத்தீங்க. அதை நீங்கள் 5000 பேருக்கு நான் உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுக்கலையா? பிளஸ் பண்ணி ஆசீர்வாதித்து நீ எல்லா இடத்துலையும் கொடுங்கப்பான்னு சொல்லலையா? என்னப்பா நீங்கள் இப்படி இருக்கிறீங்களேன்னு ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார். 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எடுத்து நீங்கள் கொஞ்சமாக யோசித்து பார்த்தீங்களா? நீங்கள் எங்கிட்ட என்ன கொடுத்தீங்களோ அதை நான் உங்களுக்கு பழுகி பெருகி திரும்ப உங்ககிட்ட நான் கொடுக்கலையா? அது நீங்கள் 5000 பேருக்கோ 4000 பேருக்கோ பகிர்ந்து கொடுத்தீங்க இல்லையா? அதே இந்த கொஞ்சத்தையும் என்னால் அதிகமாக்க முடியும்னு சொன்னால், இந்த புளித்த மாவியும் இந்த பரிசேயர் சதுசேயரையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். அவங்களோட ஜாக்கிரதையாக இருங்க, அவருடைய உபதேசத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கள் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறது இந்த இடத்துல பார்க்க முடியும். பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார்.
இன்னைக்கு அநேக பேர் நம்ம சபைகளுக்கு போகிறோம், சபைகளுக்கு கடந்து போகிறோம். அங்கு கொடுக்கிற உபதேசங்கள் நமக்கு புரிகிறதா? அது ஆண்டவருடைய வார்த்தை தானா? வேத புத்தகத்திலிருந்து தான் எடுத்து கொடுக்கிறார்களா என்று சொல்லி சீஷர்களாகிய அதாவது விசுவாசிகளாகிய நாம் அதை நல்லா உற்று கவனித்து பார்க்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஆண்டவரை குறித்து சொல்லணும், ஆண்டுடைய நாமத்தை புகழணும், ஆண்டுடைய வார்த்தையை சொல்லணும். நம்ம அந்த சிந்தனைக்குள்ள நம்ம கடந்து போக வேணும். ஆனால் இன்றைக்கு ஸ்டேஜில் ஏறி சொல்ற வார்த்தை எப்படியோ எதையோ பேசி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் விசுவாசிகள் என்ன பண்றாங்க? சோர்ந்து போகிறாங்க. என்ன பேச வந்தோம், இன்னும் ஆண்டுடைய வார்த்தை கேட்க வந்தோம்ன்றதை அவங்க மறந்து போய் விடுகிறார்கள். அவ்வளவுதான். ஆனால் அப்படி இராமல் விசுவாசிகளாகிய நாம் அதை முதலாவது புரிந்து கொண்டு, இன்னைக்கு பேசின வார்த்தை நமக்கு சரியா புரிந்துதா, புரியவில்லையா, இது தேவனுடைய வார்த்தை தானா, இது தேவனுடைய சத்தம் தானா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, புளித்த மாவு இன்னைக்கு அநேக இடத்துல பெருகி இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். ஜாக்கிரதையாக இருந்தால் மாத்திரம்தான் தேவன் ஒரு நாள் வருவார். அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். யார் வேத வசனத்திலிருந்து எடுத்து பேசுகிறார்களோ அவர்கள் நல்ல அசைப்பட்டு அந்த வசனத்தை கேட்டு உங்களுக்குள்ள இருக்கும். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்தால் தான் நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா தான் பரலோக ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியும். அப்போதான் உங்களால் கடந்து போக முடியும். ஆண்டவர் வந்து அவருடைய சத்தத்தை கேட்கணும் இல்லையா? நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கலாம், நம்ம எப்படி போக முடியும்? இது இல்லை அப்படி நம்ம உணர்வில்லாதவர்களாய் இருந்து விடுவோம். என் பிரியமான தேவச்சனமே, அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமீன். இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவர் இப்படித்தான் மறைமுகமாக தான் சொல்லி கொடுப்பார். டைரெக்டாக எதுவுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா மறைமுகமாக அவருக்கு யார் தேவையோ அவர்களுக்கு மாத்திரம் அதை நல்ல வெளிப்பாடாக கொடுத்துருப்பார். மற்றவர்களுக்கெல்லாம் மறைமுகமாக தான் இருக்கும், ஊமை மொழிகளாக தான் இருக்கும், பழமொழியாக தான் இருக்கும், ஒரு கதையாக தான் தெரியும். பிரியமான தேவச்சனமே, ஆண்டோடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறார்களோ, அதிகால வேளையில் யார் தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சத்தத்துக்கு சரியான விளக்கங்கள் கிடைக்கும். அந்த விளக்கம் அவங்களுக்கு புரியும். அவருடைய இருதயமாகிய பலகையில் எழுதப்படும். என் பிரியமான தேவச்சனமே, ஹல்லேலூயா. இங்கு புளித்த மாவு இன்னைக்கு அநேக உபதேசங்கள் ஓடிக்கொண்டு இருக்கு. நாம் வாழ்கிற இந்த காலத்துல புளித்த மாவு, பரிசேயர் சதுசேயர் போல அநேக புளித்த மாவுகள் இன்னைக்கு இருக்கிறது. அவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகா ஒரு பேர் வைக்கிறார், புளித்த மாவு அப்படின்னு. அது போல இன்னைக்கு ஊழியக்காரங்க ஏதோ ஒன்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம அற்ப விசுவாசியே என்று கேட்க, ஏன்னா புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுதல் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். இன்றைக்கு பேசுகிற சபையிலுடைய போதகர் இன்னைக்கு என்ன வார்த்தை எடுத்து நமக்கு கொடுத்தார், தேவனுடைய சத்தியத்திலிருந்து என்ன வார்த்தை கொடுத்தார், அதை குறித்து உங்களால் தியானிக்க முடியுமா, யோசிக்க முடியுமா? அது இன்னைக்கு நமக்கு பிரயோஜனமா இருந்ததா என்று உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து, இது தேவனுடைய வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையா, எனக்கு உணர்வு அடைந்ததா, இந்த வார்த்தையின் மித்தம் நான் உணர்வு அடைந்தேனா, இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருந்ததா என்று நீங்கள் உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பாருங்கள். என் பிரியமான தேவச்சனமே, நம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை முதல். அவர்கள் ஜனத்திடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் விழுந்து கேட்குறான், என் மகன் பிசாசு பிடித்திருக்கு அவனுக்கு. அதாவது பிசாசு பிடிச்சி அவனால் சொல்ல முடியாமல் அடிக்கடிக்கு தீயில போய் விடுறான், ஜலத்தில் போய் விடுறான், மாண்டு போகிறேன்னு போகிறான். ஆண்டவரே, என் மகனை சுகமாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து கிடைக்கிறான். உடனே ஆண்டவர் அந்த சொல்லிட்டு அதையும் சீஷர்கிட்ட கூட கொண்டு வந்தப்பா, அவர்களால் இவனை சொஸ்தமாக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிரியமான தேவச்சனமே, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம அழகாய் மார்க்கில் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும். மத்திய கடைசி அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆமாம், விசுவாசி, சாதாரண ஒரு விசுவாசி கூட இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பிரதுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சன்னதியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆண்டவருக்கு இந்த இடத்துல கோபம் வருது. ஆண்டவர் கேட்கிறார், எப்பா, நான்
எது வரைக்கும் அவங்க இடத்துல பொறுமையாக இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன், நான் எவ்வளோ காலம் நான் உங்களோட கூட இருக்க போகிறேன், எது வரையும் நான் பொறுமையாக இருப்பேன், கொஞ்ச நாள் தான் உங்களோட கூட நான் இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் இந்த உலகத்தை கலக்கணும், நீங்கள் தான் இந்த உலகத்தை சரி பண்ணணும், இந்த உலகத்தில் இருக்க என்னுடைய வார்த்தை நீங்கள் தான் கொண்டு செல்லணுன்றது மறைமுகமாக இந்த இடத்துல ஆண்டு வந்து சொல்லுகிறேன். எவ்வளவு காலம் உங்களோட கூட இருக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டு இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது. ஆண்டவர் சொன்ன நிமிஷத்திலேயே அந்த பிசாசு பாருங்க, அந்த கீழ்ப்படிது பாருங்க, அந்த இடத்துல உடனே அவனை விட்டு புறப்பட்டு போகிறது. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். ஏன் எங்களால் துரத்த முடியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் எவ்வளோ அழகான பதிலை சொல்லுகிறார் பாருங்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினால் தான். உங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா உள்ள அவிவிசுவாசம், அதுதான்ப்பா. விசுவாசம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய முடியும். உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை தடை செய்கிறதே அந்த அவிவிசுவாசம் தான். இது நம்மளால் செய்ய முடியாதுப்பா, இது நம்மளால் நடக்க முடியாதுப்பா அப்படி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அவிவிசுவாசம் தான் உங்களுடைய விசுவாசத்தை தடை பண்ணுது அப்படின்னு முதலாவது சொல்றார். ரெண்டாவது பாருங்க, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். ரெண்டே பாயிண்ட் தான். முதல்ல உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், உங்க அவிவிசுவாசம் நீங்கணும். ரெண்டாவது கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும்னு சொல்லி, நாங்கள் பிசாசுகளை ஓட்டுறதுக்கு நிறைய வீடு பிசாசு இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த வீடுகளுக்கு கடந்து போகும் பொழுது கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி புறப்பட்டு வரலாம் என்று நாங்கள் கடந்து போவோம். அங்கே போய் பார்க்கும் பொழுது பிசாசு யாரையோ தெரிந்தவர்கள் கூட்டிகிட்டு அறிமுகமானவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. நாங்கள் அப்படியாய் போகும்பொழுது சில நேரத்தில் பிசாசுகள் எங்கள் இடத்துல எழுந்து நிற்கும், வேகமாக எழும்பி நிற்கும். அப்படியே நாங்கள் சொல்லுவோம், அடங்கி அமரு, தேவ வசனத்தை பேசிவிட்டு வருகிறோம் என்று சொல்லுவோம். உடனே அடங்கி விடும் என் பிரியமான தேவச்சனமே. அது எந்த எதுவுமே பண்ணாது, அமைதியாக அடங்கி விடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வசனம்லாம் முடித்த பின்னாடி இங்கே வா வந்து முட்டி போடுதான், அழகாக முட்டி போடும். எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். கூட இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என் பிரியமான தேவச்சனமே. விசுவாசம் முதலாவது, நமக்கு விசுவாசம் கடுகு அளவு இருக்கணுமா நம்முடைய விசுவாசம். அந்த பெரிய அவிவிசுவாசம் நீங்கணும், விசுவாசம் கடுகு அளவு இருந்தாலே போதும்ன்ற அந்த விசுவாசத்தின் அளவு பாருங்க, கடுகு அளவு இருந்தாலே போதும்மா. அந்த மாதிரி கர்த்தர் அந்த இடத்துலலாம் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். சாதாரணமாக அந்த கிராம பகுதிகளாக நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து போகும் பொழுது சாதாரணமாக மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஓடி வந்து ஜெபிச்சுப்பாங்க. அவங்களுக்குள்ள அது இருக்கா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜெபிக்கும் பொழுது அப்படியே கீழே விழுந்து விடுவார்கள். அந்த கர்த்தர் அந்தந்த அற்புதங்களை செய்திருக்கிறார் அநேக பகுதியில். இந்த இடத்துல பாருங்க, திரும்ப அவர் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களால் இது கூடும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் எல்லாமே செய்யலாம். ஏன்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். ஒரு மனுஷன் என்னைக்கு ஆண்டருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டருக்குள்ள அவருடைய மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ஒரு மனுஷன் ஆண்டருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அவனால் இந்த அற்புதங்கள் செய்ய முடியும். பிசாசுகளையும் துரத்த முடியும், வியாதிசில குணமாக்க முடியும், எவ்வளோ பெரிய அற்புதத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டர் அழகாய் சொல்லியிருப்பார். என் பிரியமான தேவச்சனமே, நாங்களும் அப்படித்தான் அநேக இடங்களுக்கு கடந்து போகும் பொழுது, ஆனால் சில நேரத்தில் அந்த பிசாசுக்கள் எழும்பி நிற்கும், அதட்டும் நம்மை பார்த்து வாயை மூடு, ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையோடு சொல்லும்போது அது அடங்கி போகும். அப்போ துரத்தும் போது அது எப்படி என்ன ஏதுன்னு பேசும். ஆனால் நம்ம என்ன பண்ணுங்க, அந்த பேச விடாமல் அமைதலாய் துரத்தும் போது அது கடந்து போய்விடும். நம்ம இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியேன்னு சொல்கிறார். இன்னும் எத்தனை காலத்துக்கு நீங்கள் இப்படியே இருப்பீங்க? பிசாசுகளை துரத்த மாட்டீங்களா? வியாதிசரை குணமாக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். பிரியமான தேவச்சனமே, நம் அவிவிசுவாசம் நீங்கி நாம் விசுவாசத்துக்குள்ள வளரும்படி நம்ம இன்னும் விசுவாசத்தில் பலப்படணும். இன்னைக்கு எவ்வளவோ பொருட்கள் வேணும் நம்ம கேட்குறோம், என்னென்னமோ கேட்குறோம். அது உலகத்தாருக்குரிய காரியமாக நம்ம அதை விட்டு நமக்கு ஆண்டருக்குள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இம்மைக்குரிய ஆசீர்வாதமாக நான் தருவேன், மறுமைக்குரிய ஆசீர்வாதமாக நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றார். இம்மையில் மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மறுமையை விட்டு விடலாமா? பிரியமான தேவச்சனமே, யோசித்து பாருங்கள். நாம் எவ்வளவோ கேட்கிறோம், ஆனால் நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போவதுக்கு எதுவான காரியத்தை நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இன்னும் பலப்பட வேண்டும். நாம் பலப்பட்டு மற்றவர்களை நாம் பலப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னும் எத்தனை காலத்துக்கு நாம் விசுவாசியாகவே ஓடிக்கொண்டு இருப்போம்? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களை நாம்
எல்லாம் செய்ய வேண்டும் அல்லவா, அற்புதங்களை செய்ய வேண்டும் அல்லவா. அது ஒரு அற்புதம் நடந்தால் ஊர் உலகத்துக்கே நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அப்படி கிடையாது. தேவன் பார்த்து கொண்டு இருக்கு. அந்த சீஷர்கள் போய் சொல்லுவாங்க ஒரு இடத்துல, ஆண்டவரே எங்களுக்கு பிசாசெல்லாம் கீழ்ப்படியுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ ஒன்றும் பெருசா கவலைப்படாது, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கான்னு மட்டும் பாருன்னுவார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியாப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். பிசாசு ஓடுதே, இன்னைக்கு வியாதிசெல்லாம் குணமாகறாங்களே, அதை பார்க்காதீங்க. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதான்னு பாருங்க. நம்ம வாழ்கிறது கொஞ்ச காலம் தான் இந்த பூமியில. நமக்கு என்ன தேவையோ அதை அப்பா கொடுக்க வல்லவராக இருக்கு. ஆனால் நம்ம அவிவிசுவாசம் நம்மளை விட்டு நீங்கணும். நம்ம விசுவாசியா வாழ விடாத தடுக்கிறது இந்த அவிவிசுவாசம் தான். அதனால இந்த அவிவிசுவாசத்தை நம்மளை விட்டு நீக்கி போடும்படி நம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, அவிவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும்பா, நான் ஒரு விசுவாசியா உம்முடைய பிள்ளையா நான் முதலாவது மாறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட கேட்போம். வாசிப்போம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31வது வார்த்தையை. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இந்த இடத்துல இதுவும் ஒரு படகுல போற கதையை தான் வரும் இந்த இடத்துலையும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் பேதுரு கடல் மேல் நடந்து வருகிறது. இந்த இடத்துல அங்கே வந்து கடலில் மூழ்கி போகிறாங்க, படகுல உட்கார்ந்துக்கும் போதே மூழ்கி போகிறது. அந்த அலைகளெல்லாம் பார்த்து பயப்படுகிறாங்க. இந்த இடத்துல பேதுரு நடந்து வரதை பற்றி எழுதப்பட்டிருக்கோம். அற்ப விசுவாசின்னு சொல்கிறார். நீ தான் ஆண்டருக்குள்ளே இருக்கிறல்ல, தைரியமாக இருக்கிற, நடந்து வா, என் ஆண்டர் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் நடந்து வாங்க. வேலைக்காக, மற்ற திருமண காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் அநேக காரியங்களுக்கு ஒரு வெளிப்பாடு நம்ம அப்பா கிட்ட கேட்கும்போதே, அப்பா எனக்கு ஒரு நல்ல வெளிப்பாடோடு கொடுப்பார். நம்மளுக்கு மறைமுகமாக ஏதாவது சொல்லுவார், ஆனால் நம்மளுக்கு அது புரியாது. அப்பா, நானும் ஒன்றும் தெரியாதவள், அறியாதவள், எனக்கு கொஞ்சம் வெளிப்பாடோடு கொடுங்கப்பா, நல்ல வசனத்தோடு கொடுங்கப்பா. சில நேரத்தில் வசனத்தோடு கொடுத்தா கூட நமக்கு புரியாது. அப்பா, இந்த வசனத்தோடு கொடுத்து எனக்கு புரியலப்பா, நல்லா புரியும்படி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அவர் அழகான நல்ல ஒரு வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மை நடத்துவார். இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட, நான் செய்வேனா செய்ய மாட்டேனா, நான் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா, நீ ஏன் சந்தேகப்படுகிற? அந்த அந்த சந்தேகம்தான் நான் ஆசீர்வாதிக்க முடியாதபடிக்கு ஒரு தடையாக இருக்குது. நான் செய்வேன், நான் பண்ணுவேன்னு நீ உன் விசுவாசத்தை அறிக்கை பண்ணு, விசுவாசமாக அறிக்கை பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். வேறொரு வேத பகுதி வாசிப்போம். மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வார்த்தையை. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நேரத்தில் நீங்க எந்த காரியத்துக்காக உட்கார்ந்து இருக்கிறீங்க என் பிரியமான தேவச்சனமே, என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, அப்பா கிட்ட யோசிச்சு பாருங்க. என்ன உங்களுக்கு தேவை, நீங்க என்ன கேட்குறீங்க? ஆனா அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது. அவிவிசுவாசம் இல்லாம நீங்க விசுவாசத்தோட அப்பா கிட்ட கேளுங்க, நிச்சயமா கிடைக்கும். நம்ம கிட்ட தான் அவிவிசுவாசம், நம்ம சதையும் நரம்புமா ஒட்டி கொண்டு இருக்கிறது. என்ன சொல்லுவாங்களே, இந்த சதையும் இந்த நகம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம அவிவிசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கு. ஆனால் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறோம். அவிவிசுவாசம் நமக்குள்ளே ஒட்டி கொண்டிருக்கு. அவிவிசுவாசம் முழுதும் நம்ம விட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம விசுவாசியாக இருப்போம், சந்தேகமே பட மாட்டோம். நம்முடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். எப்படி பார்ப்போம்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். என்ன கர்த்தர் செய்வார், நம்பிக்கை பாருங்கள். அந்த நம்முடைய முகமே மலர்ச்சியாக இருக்கும். நம்மளோட உள்ள எவ்வளோ அளவுக்கு மலர்ச்சியாக இருக்குதோ அதே போல் நம்முடைய முகமும் நல்ல மலர்ச்சியாக இருக்கும். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு சொல்லுகிறார், என் பிரியமான தேவச்சனமே, நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் ஆகும். நீ என்ன கேட்குற, எவ்வளோ பெரிய காரியத்தை கேட்குறியோ கேள், நான் அதை உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாள்ல தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனங்களுக்காக தேவனை நீங்க நன்றியுள்ளவர்களாய் துதிங்க. அவிவிசுவாசம் நீங்கும்படி ஜெபிங்க. அவருடைய சமூகத்துல ஜெபிங்க. அன்றைய அவிவிசுவாசம் என்னை விட்டு நீங்கணும்ப்பான்னு ஜெபிங்க. எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா, விசுவாச ஆவி எனக்குள்ள ஊற்றுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஏன்னா விசுவாசத்தை யாராலையும் பார்க்க முடியாது என் பிரியமான தேவச்சனமே. அதனால நீங்க விசுவாசத்தை அப்பா கிட்ட கேட்டு முழுமையா அவங்களோட முழு இருதயத்தோடு நீங்க விசுவாசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், கூடும் என்று தேவன் இந்த இடத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இதற்கெல்லாம் அடையாளமாக நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனைகளை பார்த்தோ, கவலைகளை பார்த்தோ, பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய போராட்டம்,
பெரிய மலைகளை போல இருக்கும், அலை கடலை போல எழும்பி இருக்கும் என் பிரியமான தேவச்சன். அதையெல்லாம் பார்த்து அவங்க பயப்படவே மாட்டாங்க, நல்லா ரிலாக்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்காகவே இந்த ஆண்டுடைய வார்த்தை இருக்கு பாருங்க. அப்படியாப்பட்டவங்க தான் தேவனுடைய விசுவாசம். இதுதான் விசுவாசத்தின் அடையாளம் என்று தேவன் சொல்கிறார். நம்ம விசுவாசத்தை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதை கிரியினால் காட்ட முடியும். எப்படி எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்களும் அந்த டைமுக்கு நம்ம ஜெபிக்கிறதும் ஆண்டோட தேடுகிறதும் அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதும் மற்றவங்க பேசும்போது என்னப்பா நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற இன்னும் நடக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டு எனக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலாக தரப்போறாருங்க, அவன் எனக்கு நன்மையானதை செய்வாருங்க. என் தேவன் சோர்ந்து போக மாட்டார், அவர் இரவு பகலும் தூங்குவது கிடையாதுங்க, எனக்கு செய்து முடிக்கிற வரையும் அவர் ஓய மாட்டாருங்க அப்படின்னு நம்ம விசுவாசமாக என்னங்க பண்ணுறது, நானும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன், நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் நடக்கலை. விசுவாசம். ஆனால் விசுவாசம் எனக்காக தேவன் ஏதோ ஒரு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாருங்க, அது என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாருங்க, எனக்கு கொடுப்பாருங்க, அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது தான் இதுதான் விசுவாச அறிக்கை. வாசிப்போம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25வது வார்த்தையை. பெருமழை சொரிந்து பெருமெல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, எவ்வளோனா அலைவட்டம், எவ்வளோனா பிரச்சனை வரட்டும், எவ்வளோனா போராட்டம் வரட்டும், வரும். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், கண்ணீர் வரும், உபத்திரம் வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்காட்டா யோபியெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, ஈசாக்கை எடுத்துக்கோங்க, யாக்கோப்பை எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. சீஷர்களை எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாடே சொல்கிறீங்களே சிஸ்டர், புதிய ஏற்பாடில் சீஷர்களை எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க சீஷருடைய பேரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்து இன்னும் விசுவாசத்தில் வளர்ந்தவர்களெல்லாம் பார்க்கணும். நீங்கள் ரோமர் எடுத்து படிங்க. ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக அவனுடைய பிள்ளைகள் பேர் எழுதப்பட்டிருக்கும். பிரியமான தேவ ஜனமே, பெருவெல்லம் வரட்டும், அடிக்கட்டும், நொறுக்கட்டும், ஆனால் யார் மேலே அவங்க கட்டப்பட்டிருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்கள். அவங்க விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்குமா. இந்த சீஷருடைய விசுவாசம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவங்க எதை பற்றியும் பார்க்கல, என்ன நடக்கலாம் அவங்க எதுவுமே கண்டுக்கல. ஆனால் ஆண்டருக்காக வைராகியமாய் ஓடிக்கொண்டே இருந்தார்கள், ஆத்தும ஆதாயத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். பிரியமான தேவச்சனமே, அவர்கள் திருமணம் ஆனவர்கள் சில பேர் இருக்காங்க, திருமணம் ஆகாதவர்கள் சில பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் வைராகியமாக நமக்கு திருமணம் ஆயிடுக்கே, நமக்கு குழந்தை குட்டி இருக்கே, நான் ஃபீஸ் கட்டணவே நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாய் தேவன் கொடுப்பார், கவலைப்படாதீர்கள். அவர்களுக்கு அந்த பாடுகளை வைத்து அவர்களை அந்த நோக்கத்தோடு தேவன் பயன்படுத்தினார், அவர்களை ஓட வைத்தார். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது என் பிரியமானதை. குடும்பங்களை கட்டுகிற தேவன், உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாக கொடுப்பார். உங்கள் அவிசுவாசம் மட்டும் உங்களை விட்டு நீங்கட்டும். பெருமழை சொரிந்து பெருவெல்லம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நீங்க கண்மலையின் ஆகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி உங்களை நீங்களே நீங்கள் நிதானித்து சோதித்து பாருங்கள். இது கடைசி வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையை. அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமேன், ஆமேன். என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டு போய் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்கள் எவ்வளோனா நகை வச்சுருக்கங்க, எவ்வளோனா பணம் வச்சுருக்கங்க, இதை கொண்டு பரலோகத்துக்கு போகிற டிக்கெட்டையோ பரலோக ராஜ்யத்தையோ நம்மளால் வாங்க முடியாது. இவைகளை காட்டிலும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம்தான். ஹல்லேலூயா, விசுவாசம்தான். விசுவாசத்துக்கு பாருங்க, அதிகளை காட்டிலும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படணும். சோதிக்கப்படும் போது நீங்க பொன்னாக விளங்க செய்தால்தான் தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா தேவனால செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. ஆனா உங்க விசுவாசம் அவிசுவாசம் நீங்கும்படி உங்க விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் கால வேளையில தேவனை தேடும்போது, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை கொடுங்கப்பா, விசுவாசத்துல நான் உம்மிடத்துல கேட்கிறப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம உதட்டில் பேசின ஆண்டோட முகத்தை பார்க்கறது, உள்ளத்தை பார்க்குறோம். விசுவாசம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். என் பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்தோடு அப்பா கிட்ட கேளுங்க. அப்பா நிச்சயமாய் செய்வார். அவர் இம்மைக்காக மாத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, மறுமைக்காக மாத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், இம்மையிலும் மறுமையிலும் நான் உங்களுக்கு 100 ஆசீர்வாதங்களை தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, 100 ஆசீர்வாதங்களை அவரால் கொடுக்க முடியும். நம்ம தான் பிரியமான தேவச்சனமே நம்முடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணும், இன்னும்
தேவனை தேடி துதித்து அவரோடு கூட வாழும் பொழுது நம்முடைய விசுவாசத்துல அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பா நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. பரலோக பரம பிதாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை மனதார துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு கூட இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார், இன்றைக்கு என்ன என்னிடத்துல ஆண்டவர் பேச போகிறார் என்று சொல்லி தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உடைய பிள்ளைகளை கர்த்தாவை கண்ணோக்கி பாருங்கள். அவருடைய அவி விசுவாசங்கள் நீங்கி விசுவாசத்துல நன்றாக வளர்ந்து அப்பா உம்மிடத்துல இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்மிடத்துல வந்து முழங்கால் படிக்கிட்டு என் அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்ன அந்த மனுஷனை போல கர்த்தாவே தன்னை தாழ்த்தி உம்மிடத்துல கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அவிவிசுவாசம் நீங்கி அவர்கள் விசுவாசத்துல பெருகி அப்பா இம்மைக்குரிய காரியத்தையும் மறுமைக்குரிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி நீர் அவர்களை ஆசீர்வாதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. கோடி ஸ்தோத்திரப்பா தகப்பனே. வேலைக்காக அநேக தேவ பிள்ளைகள் ஜெப குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திர தகப்பனே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காக, திருமண காரியத்துக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தில் விசுவாசம் என்று சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்துல வளருகிற பிள்ளைகளை அவர்களை எழுப்பி கட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உம்மிடத்துல கேட்டுக்கொண்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவீருவாகிய. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்துல வர்த்திக பண்ணி அவள் காரியங்களை வாய்க்க செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். God bless you.